மஸ்பூஹாக ஆகிவிடுகிறோம். தொழுகையிலே நாங்கள் வந்து சேர்ந்து இமாம் சாப் ஒரு 2 ரக்காத் தொழுது விட்டால் நாங்கள் எங்களுடைய தொழுகையை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நிறைய பேருக்கு இந்த மசாலா தெரியவில்லை. தெரிந்தாலும் அது சரியாக அந்த 2 மசாலாவை நான் சொல்லுகிறேன். ஒன்று, இஷாவுடைய தொழுகையிலே 4வது ரக்காத்திலே ஒருவர் வருகிறார், வந்து இமாமுடன் சேருகிறார், 1 ரக்காத் இமாமுடன் தொழுகிறார், மீதம் 3 ரக்காத் இருக்கிறது. அது எப்படி தொழ வேண்டும்? நிறைய பேர் கேட்கிறார். அந்த மீதம் உள்ள தொழுகையை தொழக்கூடிய முறை என்னவென்றால், 1 ரக்காத் இமாமுடன் தொழுது விட்டோம், 3 ரக்காத் தொழ வேண்டும். இமாம் சலாம் கொடுத்தவுடன் நாங்கள் எழுந்து நின்று சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா ஓதி 1 ரக்காத் முடித்த உடனே நாங்கள் அமர்ந்துவிடும். நிறைய பேர் 3 ரக்காத் தானே பாக்கி இருக்கிறது, அதனால் முதல் 2 ரக்காத் தொழுது விட்டு அதனால் அதன் பிறகு 1 ரக்காத் தொழுவார்கள். இமாமுடைய சலாமிற்கு பிறகு நிறைய பேரை நான் பார்த்தும் இருக்கிறேன், கேள்விப்பட்டும் இருக்கிறேன். 2 ரக்காத் தொழுது விட்டு ஒன்றாக அதற்கு பிறகு 1 ரக்காத் மலை தொழுகையை போல தொழுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. 1 ரக்காத் இமாமுடன் தொழுது விட்டோம், அதற்கு பிறகு 1 ரக்காத் தொழுத உடனே அது தஷஹுத்ல உட்கார வேண்டும். அந்த 1 ரக்காத்திலே துணை சூறாவும் குர்ஆனுடைய ஃபாத்திஹாவும் துணை சூறாவும் ஓத வேண்டும். மீதமுள்ள 2 ரக்காத் இருக்கிறது, அந்த 2 ரக்காத்தும் ஒன்றாக கூடி நடுவிலே தஷஹுத் இல்லாமல் தொழ வேண்டும். அந்த 2 ரக்காத்திலே முதல் ரக்காத்திலே நாங்கள் சூரா ஃபாத்திஹாவும் ஓத வேண்டும், துணை சூறாவும் ஓத வேண்டும். என்று சொன்னால் சூரா ஃபாத்திஹா துணை சூரா ஓத 2 ரக்காத்தில் ஓத வேண்டும். இமாமுடன் நாங்கள் சேரவில்லை, அதனால் நாங்களும் ஓதி ஆக வேண்டும். அதனால் கடைசி 2 ரக்காத்திலே 1 ரக்காத்திலே ஃபாத்திஹாவும் துணை சூறாவும் ஓதியதற்கு பிறகு இன்னொரு ரக்காத்திலே வெறும் சூரா ஃபாத்திஹா மட்டும் ஓத வேண்டும். இது இஷாவுடைய தொழுகையை தொழக்கூடிய முறை. இரண்டாவது, ரொம்ப